ஹாய் கைஸ், இன்னைக்கு குட்டியாக ஒரு மீட்டப் ஒரு சின்ன ஃபன்னுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு தெரில. எல்லாம் பக்கா செட்டில் தான். ஏன்னா நான் தான் கொஞ்சம் லேட்டு. நான் ரெடி ஆகிட்ட முன்னாடியே அப்புறம் சாப்பிட்டு இருந்தது, அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்து லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வெரைட்டி பிடிச்சி போயிட்டுருக்கேன். எங்கே என்னங்கிறதுலாம் போக சொல்கிறேன் கைஸ். நம்ம பக்கத்தில் தான் குட்டியாக பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா செம்ம ஃபன் இருக்குது இன்றைக்கி. வாங்க, இந்த வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நான் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது என்னன்ட்டு. கைஸ், நம்ம இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போக அப்படியே விளாகில் கண்டினியூ பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பீடாக தான் போகணும். ஏன்னா நமக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கைஸ், நம்ம பெருந்தூர் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அதான் நான் இப்போ ஒரு ஐடியா யோசிச்சுட்ருக்கேன். இப்போ லெஃப்ட் எடுத்தால் நமக்கு சங்கிரி போய் இப்போ ஈரோடு போய் போகலாம். லெஃப்ட் எடுத்தால் திருச்செங்கோடு போய் போகலாம். அதான் லெஃப்டாக ரைட்டான ஒரு யோசனை. சரி பார்ப்போம், லெஃப்ட் எடுத்துடலாம். ஏன்னா ரைட்டில் நம்ம வந்துட்டு நிறைய டைம் போயிருக்கோம். இந்த வழி கொஞ்சம் போனதில்லை, கொஞ்சம் புதுசாக இருக்கும். வாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். கைஸ், இங்கெல்லாம் ரோடு ஃபுல்லாக வேலையாயிட்டு கைஸ். வர்றதும் இந்த வழி தான், போகிறது இந்த வழி தான். இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். நம்ம எங்கன்னா கடைசியாக மேட்டூர் போனதும் பார்த்திங்கன்னா நம்ம சங்கிரி போய் தான் போயிருப்போம். நமக்கு இது கொஞ்சம் பக்கமாக இருக்குன்னு வைங்களேன். இதுனா பக்கம்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பைப்பஸில் போகிறனால நடுவில் எங்கேயும் நிறுத்த தேவை, ஸ்லோவாக தேவை, போய்கிட்டே இருக்கலாம். வாங்க, நான் போக வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த ரோடு தான். இதில் போய் போனால் இது பள்ளிப்பாளையத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆப் போட்டாச்சு, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கைஸ், நமக்கு என்ன டிசபிள் காட்டுது? ஓகே கைஸ், இன்னும் இங்கேருந்து 36 கிலோமீட்டர் வருது கைஸ். கரெக்டாக பார்த்தி ப்ரோ இருக்க இடம். ஹரியும் வந்துட்டு இருக்காருக்கு. மிஸ் கால் போட்டிருக்காரு. அநேகமாக எய்த்தாப்பில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்க்கறதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்ம நேரில் போய் பார்த்துடலாம். 35 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் வந்துட்டோமா? இல்லையே. சரி, ஓகே வாங்க, நான் போக வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் கைஸ், நம்ம பைப்பஸ் விட்டுட்டோம். இப்போதான் ஏறி வந்தோம். பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், சும்மா ரொம்ப வளராதரா அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. ஓகே, நீ கொஞ்சம் ரோடு டஃப்பாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா எல்லாம் சண்டேங்கனால எல்லாம் வருவாங்க, பிடிப்பாங்கல்ல, வெளியே போவாங்கல்ல. கைஸ், நான் வேறு ப்ளூடூத்தை விட்டு வந்துருந்தா பாட்டை போட்டு நறுக்குன்னு போயிருக்கலாம், மறந்துட்டேன். சரி, ஓகே பை. இங்கே நம்ம இந்த எய்த்தாப்பில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவிலேயே இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியம் பாம்பு கடிச்சா பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உடனே ஜிஹெச் கொண்டு போனால் ரொம்ப இதாக இருக்குது அப்படி இப்படின்னா இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. சீக்கிரம் அந்த டைமுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்கன்னா காப்பாற்றிடுவாங்க. நான் இதுவரை இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அதுக்காக வாங்கினதில்லை இல்லை அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி யாருக்குமே இப்போ நடந்தது நான் கேள்விப்பட்ட பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடந்தால் இது பொண்ணு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குன்னு மட்டும் தெரியும் எனக்கு. அதுதான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சா வேறலாம் ஒன்றும் இல்லை. கைஸ், நமக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. 2
2 கிலோமீட்டர்ல வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுது, என்ன கணக்குன்னு தெரியல. நான் வேற மேப் சரியா பார்க்கல, ஊருக்குள்ள புந்த போதா என்னன்னு தெரியல. பைபாஸ்லேயே போகலான்னு ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்தேன், அது எப்படி கூட்டு போகுதுன்னு தெரியல. சரி ஓகே எஸ், வாங்க நான் போக லாக கண்டினியூ பண்ணுறேன். அதெல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நானும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கலன்னு தான் பார்த்தேன். ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் வெள்ளைக்கோடு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு வண்டி, அந்த இடத்துல ஒரு வண்டி, இதுக்கு நடுவில் வண்டிங்கிற மாதிரி ஃபுல் ரஷ்ஷாக போயிட்டு இருந்தாங்க. இது நமக்கு வேலைக்கு ஆகாதா அப்படின்ட்டு நம்ம எப்பயும் போல மெதுவாக ஓட்டிட்டு வந்துட்டேன் நான். சரி எங்கேயும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கலான்னு தான் நினைச்சேன், வண்டி ஃபுல் ரஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்சம் ஓரம் கட்டிட்டேன். இப்போ தான் ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் ஸ்லோவாக வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஸ்பீட் எடுத்துட்டாங்க, சொல்லுன்னு போயிட்டாங்க, இறங்கிட்டேன். சரி ஓகே, இது என்ன கதைன்னு புரியலையே. இல்லை இல்லை, இங்கே ரோடு வேலையாயிட்டு இருக்கனால கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து தான் அதுலேயே இறங்க சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பரவாயில்ல, தேங்க்யூ கூகுள் மேப். ஃபஸ்ட்டு இல்லைன்னா எல்லாருமே ஒரே இடத்துக்கு திரும்புவாங்கல்ல. இந்த அண்ணன் நம்ம ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் அப்படி லாரிக்காரனே. நான் குமாரபாளையம் வந்துட்டோங்கிறது எப்படி திரும்ப ஓரளவுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்னு ஒரு போர்டு ஒன்று தான் நேராக வச்சு தான். ஆனால் அங்கேருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டா இங்கே வந்துட்டோம். இது நம்ம வந்து போகிற ரோடு தான் கைஸ், ஆனால் ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருக்கனால ரோடே ஃபுல்லாக மாறிடுச்சு. நம்ம இன்னொரு கூத்து என்னன்னா, பெட்ரோல் போடல, பெட்ரோல் போட்டு போயிடலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரிங்க, நான் அது இல்லாமல் நமக்கு லெஃப்டில் வந்து ஒரு காட்டுது, அதனால் கீழே இறங்கணும். சரி எதுக்கு போய் ஊருக்குள்ள பங்கு இருக்குமான்னு தெரியல, பைபாஸ்லேயே போட்டு போயிடலாம். பெட்ரோல் டீசல் பெட்ரோல் ஓகே. ஆமாண்ணா, ஜிபே. ஐயோ ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, இனிமேல் பயப்பட தேவையில்லை. 200 போட்டேன் கைஸ். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், 70 கிலோமீட்டர் தான் வருது. 70ஓட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் அதில் பொங்கலில் நேற்றோ முந்தா நேற்றோ திருப்பி 200 போட்டிருந்தேன், முன்னாடி 200 போட்டிருந்தேன். சரி அதனால் நமக்கு தேவைப்படாது எக்ஸ்ட்ரா, அங்கே இருக்காக 200 தான் போட்டேன். போதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து நமக்கு அநேகமாக ஃபோன் சரியாக நிற்கலன்னு நினைக்கிறேன், இப்போ தான் மாட்டினேன். சரி ஓகே கைஸ், நம்ம லெஃப்ட்டு ஒன்று எடுக்க சொல்லுது 18 கிலோமீட்டர்லேயும். ஆமாம், அதனால் நமக்கு இப்போதைக்கு ஃபோன் தேவையில்லை, ஃபோனை கழட்டி வச்சுறது எவ்வளவோ மேல். தாத்தா பாருங்க சேட்டை பண்ணுறாரு. சரி கைஸ், நான் போக விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். இங்கே அதெல்லாம் டிராஃபிக் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப உதறு. சரி ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு போக வேண்டியதான், வேற வழி இல்லை. ஓகே கைஸ், நான் 21 கிலோமீட்டர் இருக்க, நம்ம ஒரு 18 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லுது. அது பார்த்தி ப்ரோ இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம காட்டுது. ஓகே நான் அப்போ விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் ஹரி நேரம் வந்திருப்பார், அவர் வர வேகத்துக்குலாம் நம்ம அங்கேருந்து 2 மணி நேரம் காட்டுது ப்ரோ. நான் வரணும்னு நினச்சா 1 மணி நேரத்துலேயே வந்துடுவேங்கிறாரு. அவர்கிட்டலாம் நம்ம பேச முடியாது, ஏன்னா அவர் வண்டி பயங்கரமாக ஓட்டுறாரு கைஸ். நானும் ஓட்டுவேன், அது நம்ம பொங்கலில் குறை சொல்ல முடியாது இல்லை,
நம்ம என்னதான் லோ சின்ன வண்டியில் லாக் பண்ணிட்டு வரக்கோனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபியூச்சருங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஏபிஎஸ் கூட கிடையாது, டிஸ்க் பிரேக் கூட கிடையாது. வண்டி அச்சத்தில் பிரேக் நிற்கிறதுக்கு இதோட வாக்கில் தான் போய் நிற்கும். அதுக்காக தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த லோ ஸ்பீடு வந்து கம்மியாக போய்க்கிறது. என்னன்னா இப்போ இன்கேஸ் ஒரு 60-40ங்கும் போது இல்லை, இது 50-60னா கூட இது ஓகே தான். இதுக்கு மேலே இதில் இப்போ போய் நம்ம பிரேக் அடித்து நிறுத்தி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பீடில் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் இதில் 60 தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரோடு ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ளட்ஜாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 70, இல்லைன்னா அதுக்கு மேலே தாண்டதே இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா 70ல் பிரேக் அடிக்கலாம், வண்டி கிளுலாம் ஆட்டிட்டு தான் போய் நிற்போம். அப்படின்னு சடனாக பிரேக் போட்டான் அந்த பிரேக்கிங்கெல்லாம் கிடையவே கிடையாது லாய்க்கில். நம்ம வச்சிருக்க வண்டி அப்படி தான் இருக்குனாலும் நம்ம அப்படி தான் போய்க்கணும். அதனால் நான் இப்போ கவர் பண்ணுற சாயிடா போக்கல்டே இப்படி பதப்பா பேசிட்டு நினச்சி கவரா. ஏன்னா ஃபேக்ட் அப்படி தான் இருக்குது கைஸ். நான் இதை வாங்கினது என்னென்னா, நான் வேறு பர்பஸுக்கு, நமக்கு இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு வேறு வண்டி இல்லாத குறைக்கு காரணத்துக்கு இதுதான். சரி, ஓகே கைஸ், சாயிரா பொங்கல் கைஸ். நீங்களும் சரி, நான் இது தப்பு தான். இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடியா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஹை-சிசி பெரிய வண்டிலாம் வேண்டாம். நார்மல் 200லேயே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வண்டிலாம் இருக்குது. கொஞ்சம் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொஞ்சம் அளவு போணுச்சுன்னா அதுக்காக கிருமா ஏறும். இல்லை நமக்கு ஏபிஎஸ் நார்மலாக ஏபிஎஸ் இருந்தால் போதும் ப்ரோ. டூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா வண்டி நம்ம 80லாம் பிரேக் அடித்தா வண்டி இப்போ நிச்ச இந்த போட் இங்கே வண்டி நிற்கும். அந்த மாதிரி வண்டிலாம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி சேஃப்டியாக ரைட் பண்ணணும். நம்ம இதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு வண்டி இந்த இது மேலே தாண்டாது. எனக்கு என்ன தான் இப்போ இந்த நார்மல் இந்த ஸ்பீடில் வந்து போனாலுமே நான் அந்த இதுக்கு மேலே என்றைக்குமே ஓட்டவே மாட்டேனா. நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது உங்கள் பாடு. நீங்கள் என்னோட இதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல சேஃபான ஒரு வண்டி வாங்கிக்கிங்க. ஐடியா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நானுமே ஏன்டா இவ்வளோ பேசுகிறேன் நீ வாங்க மாட்டே அப்படின்னு நானும் 2 டைம் பிளான் பண்ணேன் கைஸ். 2 டைமே ஃபுல் ஃபெயிலியரில் விழுந்துருச்சு கீழே. விட மாட்டேன், திருப்பி ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவேன். நான் பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். நான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் இப்போ இந்த உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. ஏன்னா நான் இந்த வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டனால அது கூட அதோட தான் போயிட்டுருக்கேன். கூட இதுவும் வந்ததுனால இப்போ இதனால ஜாலியாக இருக்கிறதுனால ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஐடியாஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்கேன், பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போவோமே, பார்ப்போம் கைஸ். ஃப்யூச்சரில் வாங்குறேன் நானும் வண்டி. ஓகே, பை, டாட்டா.